பையனை அவன் சீனியர் ஒருத்தன் எல்லாரும் முன்னாடியும் கிண்டல் பண்ணி அவன் மூஞ்சிலேயே முட்டையை அடிச்சு அசிங்கப்படுத்துறான். அதை சுத்தி இருக்க எல்லாரும் ரசிச்சு பார்த்து வீடியோ எடுக்கிறாங்க. கோவமா பார்த்தவன என்னடா முறைக்கிற, அப்பா அம்மா கிட்ட சொல்ல போறியா, உனக்கு தான் ஒரு திறமை இல்லையேன்னு கிண்டல் பண்ணி முட்டை பையன்னு கிண்டல் பண்றான். கோவம் ஒரு பக்கம், நம்மளால ஒன்றும் பண்ண முடியலன்னு இயலாம ஒரு பக்கம். அங்கிருந்து ஓடி போயிடுறான். அடுத்த நாள் ஸ்கூலுக்கு கிளம்புறப்போ ஒரு கத்திய டவல்ல சுத்தி ஸ்கூல் பேக்ல வச்சுட்டு கிளம்புறப்போ சாப்பிட்டுட்டு போலாம், வெயிட் பண்ணன்னு சொல்றாரு. ஆக்சுவலி இவர் தான் இவனை தத்து எடுத்து வளர்க்குறாரு. இவனுக்கு அப்பா அம்மா இல்லை, இறந்துட்டாங்க. பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணுறப்போ நேற்று ஸ்கூலில் என்ன ஆச்சுன்னு கேட்குறாரு. ஒன்றும் இல்லைன்னு நம்ம மறைச்சாலும் அவனோட ஜாக்கெட்டில் இருந்த முட்டை ஸ்மெல் காட்டி கொடுத்துருச்சு. அப்போ கத்தி ஸ்டாண்டில் கத்தி இல்லாததை நோட் பண்ணிடுறாரு. அவர் பார்த்ததை இவனும் கவனிச்சிடறான். டக்குன்னு பேக் எடுத்துட்டு ஸ்கூல் கிளம்புறான். நான் ட்ராப் பண்ணுறேன்னு கூட்டிகிட்டு போகிறாரு. ஸ்கூலுக்கு போனதும் அந்த வீடியோவை பார்த்து எல்லாரும் கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க. அதை பார்த்ததும் கோவமா கிட்ட போய் பேக்கை ஓப்பன் பண்ணா கத்தியே இல்லை, பேப்பர் தான் இருக்கு. ஆக்சுவலி அவன் கேட் க்ளோஸ் பண்ண போன கேப்ல கத்தியை எடுத்துட்டு உனக்கு தேவை கத்தி இல்லைன்னு பேப்பர்ல எழுதி வச்சிருப்பாரு. வீட்டுக்கு போய் அவர்கிட்ட சண்டை போடுறான். கோவத்துல அடிக்கவும் போறான். பட் அவர் தடுக்கிறாரு. ஆக்சுவலி இவர் கராத்தே ஸ்பெஷலிஸ்ட். எப்படி பண்ணீங்க, எனக்கும் சொல்லித்தாங்கன்னு கேட்கிறான். சொல்லித்தரேன், ஆனா நீ ரெடின்னு நான் எப்ப சொல்றனோ அது வரைக்கும் எங்கேயும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு கண்டிஷன் போட்டு அவனுக்கு ட்ரைனிங் தராரு. ட்ரைனிங் கஷ்டமா இருக்கவும் ஃபர்ஸ்ட் கோவப்பட்டாலும் போக போக கத்துக்கிறான். ஏன்னா மனசுக்குள்ள அவனை பழி வாங்கணும்னு வெறி. திரும்பவும் அவன் இவனை வம்புலுக்கிறான். கோவம் வந்தாலும் இவரோட ஆர்டருக்காக பொறுத்து போறான். ட்ரைனிங் ஒரு பக்கம் படு பயங்கரமா போகுது. ஒரு நாள் ஸ்கூல்ல இவன் மேல வேணும்னே அடிச்சிடான். என்னடா கோவம் வருதா, அடிப்பியா, அடிப்பாக்கலான்னு வேணும்னே வம்பு எடுத்து கீழே தள்ளிடுறான். திரும்பவும் பொண்ணுங்க முன்னாடி இவனுக்கு அசிங்கமா போயிடுது. வீட்டுக்கு போய் அவன் என்னை திரும்பவும் எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்படுத்திட்டான். அங்கேயே அவன் மூக்க உடைச்சி காலத்துக்கும் கண்ணாடியை பார்க்கறப்ப என் ஞாபகம் வர மாதிரி பண்ணியிருப்பேன். நீங்க சொல்றதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றான். நான் இப்ப ரெடியா தான் இருக்கேன்னு சொல்றான். அப்பவும் அவர் ஓகே சொல்லல. கடைசி வர அவனை அடிக்க விட போறது இல்லைன்னு புரிஞ்சுக்கிறான். ஆக்சுவலி இவர் சின்ன பையனா இருந்தப்போ அப்பா இறந்திருப்பாரு, அம்மா இன்னொரு கல்யாணம் பண்ணிருப்பாங்க. அவன் ஒரு குடிகாரன். 2 பேரையும் டார்ச்சர் பண்ணிருப்பான். கோவத்துல ஒரு நாள் அவனை கொல்ல போறப்போ அவனோட அம்மா வந்து குறுக்க வந்திருப்பாங்க. அந்த குற்ற உணர்ச்சி இந்த நாள் வரைக்கும் அவரை விட்டு போகல. அவரோட நிலைமை இவனுக்கும் வரக்கூடாதுன்னு நினைச்சுதான் இப்படி பண்ணிருப்பாரு. உன் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணாதான் உன் லைஃப் நல்லா இருக்கும்னு அட்வைஸ் பண்றாரு. அடுத்த நாள் ஸ்கூல்ல அவன் திரும்ப வம்பிழுக்கிறான். ஆனா இந்த டைம் கோவமே படாம 10ஆம் கிளாஸ்லயே 3 வாட்டி படிக்கிற உன்னை விட சின்ன பையன் கிட்டதான் உன் வீரத்தை காட்டுவேன்னு நக்கலா கேட்கிறான். பொண்ணுங்க முன்னாடி இவன் கேட்டு அசிங்கப்படுத்தவும் அவனை அடிக்க போறான். பட் அவன் அதை தடுத்துட்டு கிளம்பிடுறான். கோவத்துல முட்டையை அவன் மேல வீசுறான். ஆனா அதை அழகா பிடிச்சி அவன் மேலேயே வீசுறான். சுத்தி இருக்க எல்லா பொண்ணுங்களும் சூப்பர்னு சொல்லி முட்டை பையனு கோஷமே போட ஆரம்பிச்சுட்டாங்க. நம்மளை கோவப்படுத்தி பாக்குறவன் உண்மையான எதிரி இல்ல, நம்ம கோவம் தான் நமக்கு பெரிய எதிரின்னு எவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க பாருங்க. இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க.